அப்போ அதோட பிரின்சிபல் அமௌண்ட் என்னன்னு கேட்குறாங்க, அசல் என்னன்னு கேட்குறாங்க. இது எப்படின்னா நம்மளுக்கு வந்து அசல் எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்மளா இந்த ஷார்ட்கட் பாருங்க. அசல் வந்து நம்மளா அசியூம் பண்ணிக்கிறோம் 100ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ அரையாண்டுக்கு ஒரு முறை எவ்வளோ 10%. அப்போ அரையாண்டுக்கு ஒரு முறை 10%னா 20% இருக்குது. அது அரையாண்டுக்கு ஒரு முறைனா 10%. அப்போ 100 விட 10 கூட்டுங்க 110. அதே தான் இன்னொரு முறையும் 110. இதை அடிச்சிருங்க 121. அப்போ அதோடைய மடங்கு எவ்வளோ வருது 121. அப்போ 100 விட 21 அதிகம். 121 மைனஸ் 100 கழிச்சுன்னா 21 மடங்கு. இப்போ அது வட்டியாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். 100 ரூபாய்க்கு அசல் கண்டுபிடிக்கிறோம். ஏன்னா நம்ம 420 ரூபா வரணும். 100 ரூபாய்க்கு 21 ரூபா வட்டின்னு வச்சுப்போம். அப்போ 1000 ரூபாய்க்கு எவ்வளோ 210 ரூபா வட்டி. அப்போ 2000 ரூபாய்க்கு இது 2 மல்டிப்ளேஷன் பண்ணால் 420. அப்போ 420 வந்துச்சுங்களா வட்டி. அப்போ 420 ரூபாய் போகுது. அசல் வந்து 2000 ரூபாய் இருக்கும்போது தான் அதோட வட்டி விகிதம் வந்து 420 இருக்குது. இது மாதிரி கண்டுபிடிக்கலாம் அசல். இதுதான் ஷார்ட்கட் மெத்தடு. அப்படியே வேணும்னா இப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் இன்னொரு மெத்தடில். இப்போ எவ்வளோ கொடுத்துருக்காங்க 21. அது வட்டி எவ்வளோ 420. அப்போ நம்மளுக்கு மொத்த அமௌண்ட் வேணும் 100 மல்டிப்ளேஷன். அப்போ